இந்த காணொளி தி எக்கனாமிஸ்ட் வீக்லி வெளியிட்ட இங்கிலாந்து அறிக்கையை சுற்றி வருகிறது. அவர்கள் ஒட்டுமொத்த இங்கிலாந்து பொருளாதாரம் குறித்த விரிவான அறிக்கையை வழங்கினர். அந்த அறிக்கையை படிக்காதவர்கள் கண்டிப்பாக இந்த காணொளியை பார்க்க வேண்டும். தி எக்கனாமிஸ்ட் என்பது உலகளவில் மதிக்கப்படும் ஒரு வார இதழ். அவர்கள் துல்லியமான புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி இங்கிலாந்து பொருளாதாரம் சரிந்துவிட்டதாக கூறினர். முழுமையான சரிவு ஏற்படும் அபாயம் மிக அதிகம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கிலாந்தின் மொத்த பொருளாதாரத்தின் அளவு 38 டிரில்லியன். இதன் பொருள் கடந்த முறை காட்டப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1% மட்டுமே. பொருளாதாரத்தின் அளவு 38 டிரில்லியன் என்றால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 0.4% ஆகும். அதை புரிந்து கொள்ளுங்கள், வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1% மட்டுமே உள்ளது. அவர்கள் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கிறார்கள். அதாவது பொருளாதாரம் என்று அழைக்கப்படுவது நிலையானது. அப்படியானால் பொருளாதாரம் நிலையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது அங்கு செல்பவர்களுக்கு இனி நீங்கள் வாங்கும் சக்தி என்று அழைப்பது இருக்காது. அதாவது பொருளாதாரம் நகராது. இது அனைத்து நிலைகளையும் பாதிக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அங்குள்ள மக்கள் கூட அங்கு முதலீடு செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் பல பகுதிகளில் பெரிய வரிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வரிகள் அதிகரித்தால் மக்கள் முதலீடு செய்ய மாட்டார்கள். முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் நட்பு வரிகள் தேவை. பிரெக்சிட் வந்தது. நிதித்துறையில் மட்டும் 7000 வேலைகள் இழக்கப்படும் என்றும் அது தொடர்பான வேலைகளும் இழக்கப்படும் என்றும் இங்கிலாந்து அரசு கூறியது. ஆனால் அங்கு 45,000 வேலைகள் இழக்கப்பட்டன. அப்படியானால் பிரெக்சிட்டுக்கு பிறகு இங்கிலாந்தில் இருந்த பல நிறுவனங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளன என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். அந்த மாற்றத்தை செய்த 100,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பல நிறுவனங்கள் ஆம்ஸ்டர்டாமிற்கு குடிபெயர்ந்தன. சிலர் பாரிஸுக்கு சென்றனர், சிலர் லக்சம்பர்க்கிற்கு சென்றனர், சிலர் மற்ற நாடுகளுக்கு சென்றனர். அதேபோல் வேலை என்ற சொல் அங்கு பயன்படுத்தப்படும் போது அது தொழிலாளர்களை மட்டுமல்ல, வேலையை குறிக்கிறது. இன்னும் பல பொருளாதார துறைகள் உள்ளன, மற்ற துறைகளும் உள்ளன. இங்கிருந்து அது முற்றிலும் குறைந்தது. அது நிறைய விழுந்தது. சம்பவம் தீவிரமானது. அப்பிறகு நீங்கள் UK போன்ற பொருளாதாரத்தில் அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னவாக இருக்கும் என்று கேட்பீர்கள். அவர்கள் நிச்சயமாக அதில் அப்படி சொல்கிறார்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பேசினால் 2% மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருந்தால் மட்டுமே நாம் முன்னேற முடியும். நீங்கள் 1% என்பது மிகவும் கடுமையான பிரச்சனை என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் உங்களிடம் 1% அல்லது 2-3% இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த நாட்டிற்கு சாதாரணமாக செல்ல முடியும். பிறகு என்னுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரம் எவ்வளவு வலிமையானது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இது 3% எட்டினால் பொருளாதாரம் வளரும். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் இந்த கணக்கீடு இதை சொல்கிறது. மேலும் மற்றொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சமீப காலமாக UK கருவூலம் நிதியமைச்சர் தான் இதை சொல்கிறார் என்று கூறி வருகிறது. நமது நிதியமைச்சரை பொறுத்தவரை ரேச்சல் ரீவ்ஸ் ஒரு பொருளாதார நிபுணர், தொழிலாளர் கட்சியின் தலைவர். அவர் சமீபத்தில் 600 மில்லியன் முதலீடு செய்ய சீனா சென்றார். மேலும் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இங்கு சூரிய சக்தி மற்றும் பிற தயாரிப்புகளில் முதலீடு செய்ய உள்ளன. இதுவும் இங்கு போதாது என்று தொடர்புடைய பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். காரணம், பிரிட்டனில் இப்போது அவர்கள் சொல்வது போல் பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை. இதன் பொருள் பிரிட்டன் பொருளாதார சரிவின் விளிம்பில் உள்ளது. வெர்ஜ் ஆஃப் டிசாஸ்டர், பொருளாதார அழிவில் உள்ளது. அதாவது வரவில்லை என்றால் பிரிட்டனின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். சாதாரண மக்களின் காரணம் பணவீக்கம் அதிகமாக உள்ளது. பாண்டமிக்கிற்கு பிறகு அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது பல முறைகளிலும் பல துறைகளிலும் எங்கும் முதலீடு வரவில்லை. வேலை உருவாக்கப்படவில்லை. பொருட்களை வாங்க சாதாரண மக்களுக்கு முடியவில்லை. பொருளாதாரம் நிலைத்து நிற்கிறது. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது. இன்று இந்த பண்ட் 1909 மன்மோகன் சிங் வருவதற்கும் பரிதாபகரமானது பிரிட்டனின் பொருளாதாரம். இதுவே அதனுள் ஒப்பிடும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. யாராவது எந்த ஒரு நாடு வந்து அமெரிக்கா வந்து இடைமறித்து பொருளாதாரமாக இதை உதவாமல் முதலீடு செய்யாமல் பிரிட்டன் என்று கூறப்படும் நாடு முன்னேற பெரிய பாட்டாகும். நான் அந்த அறிக்கையை படித்த பிறகு பகுப்பாய்வு செய்து இந்த விஷயத்தை கூறுகிறேன். அங்கே உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருங்கள். காரணம், பொருளாதாரம் நிலைத்து நிற்கும்போது மேலும் செல்ல பெரிய பாட்டாகும்.
1% ஜிடிபி என்று கூறலாம். அது பொருளாதாரத்தின் அளவு நாம் பார்த்தால் 0.4% ஆகும். ஆனால் 1% ஜிடிபி காட்டும்போது அங்கே சாதாரண பின்னர் பணவீக்கம் அதிகமாக சாதாரண மக்களுக்கு தாங்க முடியாது. காரணம், வரிகள் மிகுந்து உயர்த்தியுள்ளனர். 40% வரி, காப்பீடு எல்லாம் பெரியதாக உயர்த்திய பிறகு எப்படியாவது இந்த நாட்டிற்கு முன்னேற வேண்டிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய சிரமங்கள். அதாவது யாராவது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பெரிய முறையில் சீர்திருத்தங்களும் அமைப்புகளும் செய்யாமல் பிரிட்டிஷ் பொருளாதாரம் முன்னேற பெரிய பாட்டாகும். காரணம், வீழ்ச்சி அடையும். இது நான் மட்டும் கூறுவதல்ல, பல கருத்து உருவாக்கிகளையும் மேற்கோள் காட்டி பலரும் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூறுகின்றனர். ரேச்சல் ரீவ்ஸ் என்று கூறப்படும் நிதி அமைச்சரும் இந்த ஸ்டாமரின் அமைச்சரவை எடுக்கும் பல முடிவுகளும் தவறாக உள்ளது. இவ்வளவு உயர்ந்த வரியும் பணவீப்பில் யாரும் முதலீடு செய்ய வரமாட்டார்கள். அதுபோல சீன முதலீடு வந்த பிறகு உள்ள பிரச்சனை மற்ற நாடுகள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான். அது பிரெக்சிட்டின் வெளியேற்றமும் பாண்டமிக் எல்லாம் சேர்ந்து இந்த மற்ற குடியேற்றமும் பிரிட்டனை முழுமையாக அங்கே குளமாக்கியது. அப்போது அதன் பகுதியாகவே அங்கே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அதாவது வரவிருக்கும் நாட்களில் பிரிட்டிஷ் பொருளாதாரம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த நாடு. ஆனால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அதன் வலிமை தீர்ந்து போகும். அதாவது ஒரு அமெரிக்கா என்று கூறப்படும் நாடு உள்ளவரை அவர்களை வீழ்ச்சி அடைய அனுமதிக்காது. அதுதான் எனது ஒரு கண்ணோட்டம். காரணம், அமெரிக்காவும் பிரிட்டனும் இடையே அதே போல ஒரு உறவு. ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டனை உதவுமா என்று தோன்றவில்லை. காரணம், பிரெக்சிட் ஏற்பட்ட பிறகு இனி மேலும் எப்படியாக இருக்கும், ட்ரம்ப் வந்த பிறகு பிரிட்டனை நோக்கிய அணுகுமுறை. அதாவது அங்குள்ள துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஏற்கனவே கூறியுள்ளார், பிரிட்டன் கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று. அப்படியானால் மட்டுமே முன்னேற முடியும். அதாவது வரவிருக்கும் நாட்கள் கீத் ஸ்டாமரின் அமைச்சரவை கொள்கைகளை மாற்றவும் சீர்திருத்த அமைப்புகளுக்கும் கொண்டு வரவில்லை என்றால், உறுதியாகவும் அமெரிக்கா உதவவில்லை என்றால், அமெரிக்க முதலீட்டாளர்கள் உதவவில்லை என்றால் பிரிட்டன் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இதுவே இந்த செய்தியின் முடிவு பகுதி.